பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீமையடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே மேலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பை பெற்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னடா நேற்று வாசிக்க வேண்டிய வசனத்தை இன்னைக்கு வாசிக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க, நம்ம பின்னாடி வரலாம். இந்த நாளில் நம்ம அழகாக ஒரு பாடணும் இல்லையா? இடுக்கமான வாசல் வழியே வருந்து நுழைய முயன்றது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பஞ்சுமத்தையான வாழ்க்கையில் இடுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசிக்கணும். அது மாத்திரமல்ல, ஐயா எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், சிலுவை சுமந்து இயேசுவின் பண்ணி எப்படி போகணுமா? சிரித்த முகமாய் போக முடியுமா? சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக போகலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க? சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியாக சொல்கிறது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கார். அதனால தான் நம்ம படிச்சோம் இல்லையா, இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்கு உண்டு. அதற்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில், இந்த உலகத்தில் நம்ம படுகிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இணையில்லாத ஒரு மகிமை தேவன் இந்த நாளில் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது. இருக்குதா? நமக்கு தேவபலனாக இருக்குதா? நேற்றைய தினம் அது நமக்கு பலனை கொடுக்கிறதா இருந்துச்சா? ஆமென். இந்த நாளிலும் இன்னொரு காரியத்தை கூட நம்ம குறித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சூಚಿத்திருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து அவர் நாம் இந்த உலகத்தில் வாழும்படிக்கு அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்து போயிருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் இருந்த குணாதிசயங்கள், ஆண்டவர் எப்படி தாழ்மையாக இருந்தார், எப்படி ஜோமன்னான்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அப்போஸ்தலர் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் வேதம் எப்படி ஆகி சொல்லுகிறது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே என்ன இருந்தார்? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். நம்ம நிறைய நேரங்களை பார்த்துருப்போம். அபிஷேகம் பெற்றோம், வல்லமை பெற்றோம். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பிசாசுகளை சுஸ்தமாக்கணும், வியாதிகளை குணமாக்கணும், வசனத்தை நம்ம போதிக்கணும், பிரசங்கிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது, தேவன் நம்ம அவருடைய வல்லமையினால நம்மை நிரப்பும் போது, தேவன் ஏன் கூட, அதான் சொல்லுத, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயமாக நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம், அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நாட்கள் அவர் எப்படி இருந்தாரா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த நாளில் கிறிஸ்தவர்களாகினா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாமே இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, நாம் நன்மை செய்கிறோமா? இல்லை, ஏன் நான் நன்மை செய்யணும்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் என்ன பண்ணாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம், அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு
மெய்யாகவே பூரணப்பட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நான் அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறேன், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேங்கிறது எதனால் அறிகிறோம்? நம்ம மற்றவர்களை அன்பு கூறுவதன் நிமித்தம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த நாளில் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னா நான் அதை எப்படி டெஸ்டிஃபை பண்ண முடியும்? மற்றவர்களுக்கு நான் அதை எப்படி காண்பிக்க முடியும்? இந்த நாள் எப்படி நன்மை செய்கிற காரியம் என்னிடத்தில் இருக்கிறதான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஏன் நம்ம நன்மை செய்யணும்? ஏன் நன்மை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:21 வாசிங்க. ஆமென். ஆமென். அதே மாதிரி ரோமர் 2:10 வாசிங்க. ஆமென். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை என்ன பண்ணா? நன்மையினால வெல்லு. ஏன் நான் தீமையை நன்மையினால வெல்லணும்? ஒருத்தர் எனக்கு தீமை செய்கிறான்னா ஏன் அவனுக்கு நன்மை செய்யணும்? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எனக்கு தீமை செய்கிறவனுக்கு நான் ஏன் நன்மை செய்யணும்? இல்லையா? நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நம்ம நினைக்கிறவங்க யோசிக்கலாம், இவனுக்கு ஏன் நன்மை செய்யணும்? நான் ஏன் இவனுக்கு நன்மை செய்யணும்? அதான் வேதம் சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். என்னென்னலாம் கிடைக்குது? மகிமை, கனம், சமாதானம். நமக்கு வேறு என்ன வேணும்? நம்ம அநேக நேரங்களில் மற்ற இடத்துல நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். மற்றவங்களை நம்ம தூக்கி மேலே வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் வேதவசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. செஞ்சுருக்கிறோமா? நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம். கண்டிப்பாக நமக்கு பட்சமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நன்மை செய்வோம். நமக்கு ஃபேவர் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நன்மை செய்வோம். ஆனால் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:9-10 வாசிங்க. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் நன்மை செய்து நான் சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா நான் செய்த நன்மைக்கு என்ன பண்ணல, எனக்கு பலன் கிடைக்கல. நான் ஒருத்தனுக்கு நன்மை செய்தேன், அவன் இடத்துலேருந்து எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கவில்லைன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போக. ஆனால் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தார் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நான் நன்மை செய்கிறேன், எனக்கு பதில் வரலன்னு நான் விட்டுட்டேன். நான் என்ன செய்வேன்? என்னுடைய அறுப்பை இல்லை நான் ஏற்ற காலத்தில் எனக்கு கிடைக்க போகிற நன்மையை நான் என்ன பண்ணுவேன்? இழந்து போகிறவனாய் காணப்படுவேன். அதனால தான் வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்யணும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். நமக்கு நன்மை செய்து அதற்கு பலன் கிடைக்கலட்டாலும் நான் என்ன பண்ணணும்? நன்மை தான் செய்யணும். ஏன்னா ஏற்ற காலத்தில் அதற்குரிய பலன் என்னென்னு அறுக்கும்படிக்கு நாம் தளர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னொரு வருஷத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது நிருபம் 3:13 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 3:13. உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமலும் இருங்கள். நன்மை செய்கிறது சந்தோஷம் தான். நான் நன்மை செய்கிறதுல என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படின்னா என்ன? முறுமுறுத்துக்கிட்டே என்ன பண்ணிடக்கூடாது? நன்மை செய்யக்கூடாது. நன்மை செய்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம்? அநேக நேரங்களில் என்ன பண்ணுறத முறுமுறுத்துக்கிட்டே அநேக நேரங்களில் நம்ம செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:16 வாசிங்க. எபிரேயர் 13:16.
செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஆமென். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லணும். சோர்ந்து போகாம நன்மை செய்யணும், தளர்ந்து போகாம நன்மை செய்யணும், முறுமுறுக்காம நன்மை செய்யணும். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது? மறவாதிருங்கள். நம்ம நிறைய நேரங்களில் கொடுக்குற எக்ஸ்கியூஸ் என்ன? நான் செய்யணும்னு நினச்சேன், நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்து போயிட்டேன். நீ சொன்னது எனக்கு மறந்தே போயிட்டுன்னு சொல்லி அநேக நேரங்களை நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி இல்லை, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன பண்ணாதீங்க? மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் பிரியமாக இருக்கிற ஒரு பலி நன்மை செய்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல். ஆமென். நன்மை செய்யணும். எப்படியெல்லாம் நன்மை செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்யணும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும், முறுமுறுக்காமல் நன்மை செய்யணும், நன்மை செய்ய மறக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அப்போ இதை விட நமக்கு ஒரு வசனம் காண்பிக்கணுமா? நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. ஏன் செய்யாமல் இருக்கக்கூடாது? வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் ஆமென். செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆமென். நான் பாவமே செய்யலை, நான் கொலை செய்யலை, களவு செய்யலை, எந்த பாவமும் செய்யலை. ஆனால் எனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நான் என்னுடைய சகோதரனுக்கோ என்னுடைய சகோதரிக்கோ நன்மை அதற்கு ஏற்றவர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அதை செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்யாமல் இருந்து அது என்ன சொல்லுது வேதம்? ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அது எப்படி பாவமாகும்? நான் நினச்சா செய்யலாம், என்னால் நான் நினைக்கலன்னா செய்யக்கூடாது. அப்படி இல்லைல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது இல்லை. உலக பிரகாரமான மனிதன் சொல்லலாம் இல்லையா? நம்ம நினைக்கிற நேரங்களில் நம்ம இப்படி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மரியாதை மாத்திரம் என்கிட்ட என்ன பண்ணாது? கொடுத்தாதான் என்ன பண்ணும்? கிடைக்கும். நான் அநேக நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், மரியாதை மாத்திரம் கொடுத்தாதான் நான் என்கிட்ட என்ன பண்ணாத கிடைக்கும். நீ எனக்கு நன்மை செய்தால் நான். அப்படி அல்ல. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் பாவமாக இருக்குது? ஏன் பாவமாக இருக்குது? இன்னொரு வசனத்துக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10, 11, 12 வாசிங்க. ஆமென். வாசிங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீதிமானே இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனாங்க. நம்ம என்ன யோசிப்பான்னு சொல்ல, இதுக்கு அடுத்து என்ன வரணும்? என் ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் விழுந்துட்டாங்கல்ல, நம்ம விபச்சாரத்தில் விழுந்துட்டாங்க, வேஷத்தில். அப்படி இல்லை. பின்னாடி வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லாததுனால இந்த இடத்துல யாரும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஒருவன் நீதிமானாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டான். ஒருவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தால், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தால், அவனுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டான். ஒருவன் உணர்வுள்ளவனாக இருந்தால், வேதத்தை வாசித்து அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் ஒருவரை பேசுகிற உணர்வுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டோம். அதனால தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம், நன்மை செய்யவனுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. சரி, எல்லாம் செய்கிறதே பார்க்குறோம். ஒரே ஒரு ஆண்டுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரே ஒரு காரியம், எது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். ஆமென். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஆண்டுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு காரியம், மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கவே கூடாது. ஏன் கூடாது? ஏன் கூடாது? நாம் அதற்குரியவர்கள் அல்ல. நமக்கு அந்த ரைட்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணல? கொடுக்கல. நியாயாதிபதி யாரு? அவர்.
நீ கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதற்கு மாத்திரம் உனக்கு அதிகாரம் என்ன பண்ணலை, கொடுக்கப்படலை. அதே வசனம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 36 37 வாசிங்க. ஆமென். வாசி. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமென். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நான் என்ன பண்ண மாட்டேன், தீர்க்க மாட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏதான் தேவன் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12 வாசிங்க. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம். அதனால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். ஆமாம். நம்மள ஒவ்வொருவரும் யார்கிட்ட போய் கணக்கு ஒப்புவிக்கணும், தேவனுக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும். நான் உங்களுக்கோ இல்லை நீங்கள் எனக்கோ கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் எல்லாரும் யாருக்கு தான் கணக்கு கொடுக்குறோம், தேவனுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கிறவராக இருக்கிறோம். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அவர் ஒருவர் மாத்திரம்தான். எந்த காலத்தில் நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாதபடிக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 18, 19 வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குள்ளவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென். இப்போ எங்கே வாரோம், ஆண்டவர் நம்ம ரெண்டு காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. ஒன்று, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார், நாமளும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரியணும். இன்னொன்று, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்கக்கூடாது. இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம், முடியுமா? ஒரு மனுஷனால், இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல, ஒரு நம்ம அந்த என்ன சொல்கிறோம், நமக்கு கோபங்கள் இருக்கிறது, நமக்கு கௌரவம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனால் இதை செய்ய முடியுமா? தீமை செய்தாலும் நன்மை செய்யணும். எனக்கு சோர்வாக இருந்தாலும் நான் நன்மை செய்யணும். நன்மை செய்கிறது மாத்திரமில்லை, அவனை திட்டவும் கூடாது. எப்படி முறுமுறுக்காமல் நான் என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். அவன் காரியத்தை அவன் மறந்துடுவானா, நான் மறக்காமல் என்ன பண்ணணும், அவன் காரியத்தை நான் செய்யணும். இதெல்லாம் முடியுமா? இல்லை மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருக்கணும். அவன் தப்பு தான் செய்கிறான், ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டேன்னு சொல்லி எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த அதிகாரத்தில் நம்ம நேற்று கூட நம்ம வாசித்தோம். என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மை. ஏன் நாம் அன்பு கூறணும், நம்ம பின்னாடி இப்படியே வரிசையாக வாசிச்சோன்னா, இதனாலே நாம் சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொடுக்கணும். நம்முடைய இருதயம் யாரை தான் குற்றவாளின்னு தீர்க்கணும், என்னதான் தீர்க்கணும். நான் தப்பும் போது என்னதான் குற்றவாளின்னு தீர்த்து ஆண்டவர் வருகிறதற்கு முன்பதாக நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி என்னுடைய இருதயம் என்ன பண்ணணும், என்னை நான் நியாயம் தீர்க்கணும். நான் மற்றவர்களை அல்ல, என்னதான் நியாயம் தீர்க்கணும். நான் மற்றவர்களுடைய வழிகளே அல்ல, மற்றவர்களுடைய காரியங்களே அல்ல, என் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பல்ல, என் கண்ணில் இருக்கிற எண்ணத்தை உத்தரத்தை தான் நான் பார்க்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு நாம் என்ன பண்ணுவோம், அவருடைய சமூகத்தில் நம்ம நடக்கலாம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம யாரை தான் குற்றவாளின்னு தீர்க்கணும், தீர்க்கிறதா இருந்தால் உங்களை நீங்களே என்ன பண்ணிடுங்க, தீர்த்துக்கொள்ளுங்க. இல்லைனா உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்துங்களா. மற்றவர்கள் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏன் அங்கே போகிறான், அவன் வண்டி அங்கே நிற்குது, அந்த காரியங்கள் எதுவும் நமக்கு என்ன இல்லை, தேவையே இல்லை. ஏன் இருதையும் என்னையே நிதானித்து அறிந்து நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி
என்னுடைய இருதயம் சொல்லுமானா நான் அவருடைய சமூகத்தில் எப்படி இருப்பேன்னா தைரியம் கொண்டு நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம போகிற நாளில் பார்த்துல புதிய வானம் புதிய பூமியை நோக்கி நம்ம போகும்போது நேரத்தில் நம்ம வாசிச்சாலும் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதேமாரி நம்ம மறுபடியும் நம்ம வாசித்த அந்த அதிகாரத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு வரலாம். நன்மை செய்யணும், பொறாமப்படக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? அன்பு தான் இல்லையா? அந்த அழகா வாசிக்கிற அன்புக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஏன் நம்ம அடுத்தவங்களை நியாயந்து இருக்கிறோம்? ஏன் அடுத்தவங்களுக்கு நம்மளால் நன்மை செய்ய முடியலை? அடுத்தவங்க நல்லா இருக்கணும், ஆனால் நம்மளோட நல்லா இருந்துடக்கூடாது, இல்லைன்னா நம்மளோட மேலே போயிடக்கூடாது. ஆனால் அன்புக்கு எப்படி இல்லையா? பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. இருமாப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிறதான ஒரு காரியம் இல்லையா? இருமாப்பு அப்படி நம்முடைய இறுதி அநேக நேரங்களில் கடினப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அயோக்கியமானதை செய்யாது. மற்றவர்களை நியாயந்திருக்கிறது எது? அது அயோக்கியம். அதை என்ன பண்ணாது? அன்பு நாடாது. அது மாத்திரமல்ல, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அது மாத்திரம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட. ரொம்ப முக்கியமான வசனம் 7வது வசனம் தான். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நன்மை செய்ய சொல்கிறதெல்லாம் ஈஸி தான். அதனால் வருகிற பாடுகளை யார் அனுபவிக்கிறது? அன்பு இருந்தால் மாத்திரம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியாதை அனுபவிக்க முடியும். அன்பு தான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நமக்கு சகிப்பு தான் அந்த நாளில் கடைசி நாட்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அன்பு ஒரு காலும் ஒழிந்து போகாது. அன்பு இருந்தால் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக என்ன பண்ண முடியும்? சுற்றி தெரிய முடியும். மற்றவர்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நியாயம் தீர்க்க மாட்டோம். இந்த நாளில் தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நம்ம எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? செய்யாமல் இருக்கவே கூடாது. ஒருவேளை அதே சூழ்நிலையில் நாம் இருந்திருப்போம், நமக்கு அவங்க நன்மை செய்கிற சூழ்நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன பண்ண இருக்குது? வித்தியாசம் இருக்குது. ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் அகப்பட்டாள். அன்று சில உங்களில் பாவமில்லாத முதலாவது மேலே கல்லெறிய கடவுள். எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள், தகுதியான ஆள், ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தார். எந்த பாவமும் அறியாத ஒரு தேவன் இருந்தார். நான் அவர் என்ன சொல்லார்? நானும் முன்னே நியாயம். அவரே நியாயம் தீர்க்கலை. நாம் யார் நியாயம் தீர்க்கிறதுக்கு? இல்லையா? அவரே நன்மை செய்தார். நாம் யார்? இல்லையா? தன்னை வெறுத்த, தன்னை நிந்தித்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பாடநிலையை இடுக்கமான வாசல் தான். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்தாதான் இணையில்லாத மகிமை நமக்கு என்ன பண்ணுது? உண்டு. கஷ்டம்தான், கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கௌரவம் நம்மளை தடுக்க தான் செய்யும். அவன் அன்னைக்கு இப்படி பேசினானே, அவனுக்கு போய் நன்மை செய்கிற போகிற, அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க போகிற, இவனுக்கா இதை செய்ய போகிற. நம்ம உலக பிரகாரமான மனுஷன் இப்படி தான் யோசிக்க தோன்றும். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? உனக்கு ஒரு கன்னத்தில் அரைக்கிறவனுக்கு மறு கன்னத்தை என்ன பண்ணணுமா? காட்டணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எமோஷன்ஸின் படியோ இல்லைனா என்னுடைய இன்ஸ்டிங்க்டின் படியோ நான் வாழ்கிறவன் அல்ல. நான் தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி, இல்லைன்னா அவர் எனக்கு வைத்திருக்கிற நியமங்களின்படி நான் நடக்க நம்ம கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி? அதான் வேதனுடைய தேவவசனம் எப்படியா சொல்லுகிறது? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்த. ஃபுட் பிரிண்ட் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இல்லையா? ஃபுட் பிரிண்ட்னு சொன்னால் அதுதான். அது 1 இன்ச் இங்கேயும் போக முடியாது, 1 இன்ச் இங்கேயும் போக முடியாது. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம பின்பற்றுகிறவர்களாக தேவன் நம்மை அழைக்கிறவர்கள். எல்லாம் முன்னாள் படிக்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாமா? நிறைய நேரங்களில் நம்ம நன்மை செய்கிறதற்கு நமக்கு சூழ்நிலைகள் வாய்த்திருக்கோம். ஆனால் நம்முடைய ஒரு வேளை வைராக்கியத்து நிமித்தமாகவோ இல்லைனா பழைய பகை நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம அந்த நன்மை பெற
அது தகுதியுள்ளவர்களுக்கு நம்ம அதை ஒருவேளை செய்யாமல் இருந்திருப்போம். இதனால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை இல்லாமா, அப்பா இந்த நாளில் என்னை நான் முழுவதுமாக உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிற ராஜா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீரே ராஜா, நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீரப்பா. நன்மை செய்ய உனக்கு திராணியில் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதுன்னு சொல்லி வேதம் சொல்றதேப்பா. இந்த வசனத்தை அறிந்தும் நான் உணர்வில்லாம போயிட்டேன் ராஜா, இந்த வசனத்தை அறிந்தும் நான் உணர்வில்லாம இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே. உனக்கு நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது நீ அதை செய்யாம இருந்தா அது உனக்கு பாவமா இருக்கும் சொல்லி வேத வசனம் உண்டு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உணர்வில்லாமல் நான் நன்மை செய்யாம நான் போயிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா ஆண்டோட சமத்துல அறிக்கைடுறீங்களா? இதனால நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டோட சமயப்பா. நீ எனக்கு பலன் தாங்கப்பா, நீ எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யப்படி ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுபடி ஆண்டவரே. ஓ thank you Father, எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே சொல்லி கேட்போமா? எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்கிறீங்களா? ஓ thank you Father. ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது அவனுக்கு பாவமா இருக்கும், அது அவனுக்கு பாவமா இருக்கும் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் பாவமா? அவன் செய்ததை நான் அவனுக்கு திருப்பி செஞ்சேன். இல்ல இல்ல இல்ல. ஓ அழைக்கப்பட்ட ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, இதனால ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க அப்பா. நன்மை செய்கிறவளா என்னை மாற்றுங்கப்பா. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க. நன்றி ராஜா. நன்மை செய்ய மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. உங்க காரியங்களுக்கு மறந்து போக மாட்டீங்க, மற்றவர்கள் காரியத்தை மறந்து போயிடுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வந்தா உங்களுக்கு சோர்வு வந்துருது, பலவீனம் வந்துருது, ஓ முறுமுறுப்பு இருக்குது. ஏன் அவனால செய்ய முடியாதா? ஏன் அவனால செய்ய முடியாதா? ஓ எல்லா முறுமுறுப்புகளையும் இந்த நாள்ல மாற்றி போடுங்க ராஜா. ஓ thank you Father. இருதயத்தை நிரப்புங்க ராஜா, அன்பையினால் எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க ராஜா. தாழ்மைப்படுத்த ராஜா, தாழ்மைப்படத்தாண்டவர். இருமாப்பா இராது, இருமாப்பா எல்லாவற்றையும் எழுதி கொடுங்க ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரோடு தேவன் பேசுகிற நிறைய சம்பவங்கள் ஆண்டவர் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய இருதயத்துல நிறைய சம்பவங்கள் ஒரு வீடியோ போல ஒரு ரீப்ளே ஆயிக்கொண்டு இருக்கிறது. அவங்க தேவனுடைய சம்பவத்துல வேண்டாம் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ராஜா, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய சுத்தம் செய்கிற பிள்ளையா நான் இருப்பேன் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. மற்றவங்களை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் ஆண்டவரே, மற்றவர்களை நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் ராஜா. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற அந்த ஆவியை இடத்துல இருந்து எடுத்து போடுங்க ராஜா, எடுத்து போடுங்க. ஒவ்வொருவரை நேசிக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை தாங்க ராஜா, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறாங்க, நன்றி செலுத்துகிற ராஜா. வாசல் இடுக்கமா தான் இருக்குது, வாசல் இடுக்கமா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான். வருத்தி உடலை வருத்தி, வருத்தி, உன்னுடைய எல்லா காரியங்களையும் வருத்தி தான் உள்ள நுழையணும். உன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துதான் உள்ள நுழையணும், உன்னுடைய டிக்னிட்டியை விட்டு கொடுத்துதான் உள்ள நுழையணும். ஆனா நீ நுழைஞ்சாதான் இணையில்லாத மகிமை, இணையில்லாத மகிமை. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இன்னைக்கு தேவனுடைய வலது பாரசத்தில் எப்படியா விற்றிருக்கிறாரோ அதே போல தேவன் உன்னையும் மகிமையானவரிடத்தில் அவர் நிறுத்தும்படி அவர் இந்த கடினமான பாதையில நடத்தி கொண்டு போகிறார். Thank you Father. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் செல்வோமா. சிலுவை கஷ்டமா தான் இருக்குது, பாதைகள் கரடு மரடா தான் இருக்குது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னோடு கூட வருகிற தேவன் அவர் ஒருபோது என்னை தள்ளுகிறதில்ல, என்னை விட்டு விலகிறதில்ல, என்னை விடுகிற தேவனே அல்ல. அவர் என்னை ஒருபோது அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால அவர் ஒரு நாள் என்னை வெட்கப்பட்டு போக விடுகிற தேவனே அல்ல. அவர் கரத்தை மாத்திரம் பிடிச்சிருக்கிறேன். அதனால தான் சிலுவையே சுமந்தாலும், கஷ்டத்தின் பாடில உபத்திரவத்தின் பாதையில நடந்தாலும் நான் சிரித்த முகத்தோடு போகிறேன். என்னுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் ஓ ரிவாரி கபலபலி சபலபா தேவனோடு கூட அவர் கரத்தை பற்றி பிடித்திருப்பாயின்னு சொன்னா உம்முடைய சம்பூர்ணமாய் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஓ உம்முடைய அவர் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார்.
ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கனமும் மகிமையும் சமாதானம் உண்டாகும் சொல்லுகிறார். நீ நன்மை செய் மகளே, நீ நன்மை செய் மகனே. உனக்கு கனமும் மகிமையும் சமாதானமும் அவர் தருவா. நீ சோர்ந்து போயிடாத, தளர்ந்து போயிடாத. உனக்கு கிடைக்கிற வெள்ளத்தை நீ இழந்து போகாதபடிக்கு தளர்ந்து போயிடாத, தளர்ந்து போய் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்வதில் தளர்ந்து போகாதீங்க, மறந்து போயிடாதீங்க, மறந்து போயிடாதீங்க. ஓ தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறப்பா. ஆவியானவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதனால் எங்களை முழுவதுமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போல் எங்களை மாற்றுங்கிறார். காணப்பட்ட ஒவ்வொரு குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டாண்ட போல் எங்களை மாற்றுங்கிறார். வந்திருக்கிறீங்களா ஒவ்வொருவரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஓ சீர்படுத்துங்கப்பா, சீர்படுத்துங்க ராஜா, ஸ்திரப்படுத்துங்க ராஜா, எங்களை நிறுத்துங்க தகப்பனே சமூகத்தில் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆணுபருக்கு முன்பாக ஆண்டவரே, வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் நம்முடைய சமூகத்தில் நமக்கு முன்பாய் நிற்க பாத்திரவான்களாய் ராஜா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. கரை திரையற்றவர்களாய் எங்களை மாற்றுங்க ராஜா. ஆவி ஆத்மா சரீரம் நாங்கள் உமக்கு முன்பாக குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு ராஜா தேவனே எங்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ராஜா. நிறைய காரியங்கள் நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா எங்களுடைய பலவீனம், எங்களுடைய ஆண்டவரே சுய சிந்தைகள் ஆண்டவரே, என்னுடைய கௌரவம், என்னுடைய டிக்னிட்டி சில காரியங்களை செய்யக்கூடாதபடி எங்களை தடைப்படுத்துகிறது ராஜா. தேவாவியானவரே எங்களை பலப்படுத்துங்க ராஜா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொன்னீங்களா ஆண்டவர். பலத்தினால் எங்களை இடைகட்டுங்க ராஜா, பலத்தினால் எங்களை இடைகட்டுங்க ராஜா. நன்றி தகவல். ஆவியானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலை நாங்கள் மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி காண்டவரே, மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி காண்டவரே, எங்களை நாங்களே காத்துக்கொள்ள ராஜா. நாங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி காண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி காண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம். நாள் ஆண்டவர் மீண்டுமாக வந்திருக்கீங்களா ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இதனால நீர் அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. சும்மா ஏதோ வந்து போனோன்னு சொல்லி இல்லாதபடி கொண்டவர். இதனால எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை தேவனின் கட்டளையிடுங்க ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எழுப்பி போகிறது இருக்கு ராஜா. தேவனீர் எங்களுக்கு பலன் தாங்க ராஜா, பலன் தாங்க தகவல். ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க தகவல். சபையில் அநேகரோட ஆவியானவரின் திட்டம் தெரியுமா இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே. நிறைய பேர் இந்த நாள் நம்முடைய அபிஷேகத்திற்குள்ளா கடந்து வர்றாங்கப்பா. இந்த அபிஷேகத்தின் ஆண்டவரே அந்த காரியங்களுக்குள்ள அப்படியே ஸ்டெப்பின் ஆகுறாங்க ராஜா. எந்த விதத்திலும் பின்னோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே, முழுமையாய் நம்முடைய அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தத்துல நிலைத்து நிற்கிற பிள்ளைகளா ராஜா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கலாம் ராஜா. ஆனா ஆவியானவர் நீர் அவங்களோடு கூட இடைபெடுகிறீர்கள் சொல்லி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்டுகொள்ளதை விட கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருவரும் கடத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க ராஜா. தேவைகளை சந்திங்க, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. நம்முடைய சந்தோஷத்தினால் நம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. இது நோக்கி இருக்கிற காரியங்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறாங்க ராஜா. தாமதமானாலும் அது தடைப்படாதுன்னு சொல்லி நம்முடைய வசனம் சொல்லுகிறதே ராஜா. ஓ தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது இதில் அதிகமானவைகளை உங்கள் பரமப்பது அவங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. சோர்ந்து போகாதுருங்க, சோர்ந்து போகாதுருங்க. உங்களுக்கு என்ன தேவன் சொல்லி தகப்பன் அறிந்திருக்கிறா. அவர் அறிந்திருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, ஏற்ற காலத்துல அதின் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆயத்தமா இருங்க. அவருடைய கரத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமா அவருடைய கரத்தை மாத்திரம் நோக்கி காத்துருங்க. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் இதை நோக்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனீர் கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜா. தேவாவியானவரின் கிருபை தரணுமா சொல்லிருக்கிறேன். சின்ன பிள்ளைகளை விஷயமா கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, நம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க ராஜா. விளையாடமா இருக்கிற எங்க பிள்ளைகளை நம்முடைய கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பலத்தினால இடைகட்டுங்க ராஜா. பிள்ளைகள் வானத்துல போகும்போது வரும்போது நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ராஜா. சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லட்டாண்டோட ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. மீண்டுமாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கூடு வரைக்கு ராஜா. இந்த கிருபையின் பிரசன்ன ஆசீர்வாதம் வழி நடத்தி எங்களோடு கூட எங்களை வழி நடத்த வேண்டும் ஆட்சி வைக்கலாம். இந்த உலகத்தினோட நாங்கள் கடந்து செல்லாமல் வளர்ந்து பெருமாதி இடது பெருமா நாங்கள் சாயாது படிக்கிற ராஜா. நம்முடைய வழியை பின்பற்றி நடக்க தேவனை கிருபை தாங்க. தரைமட்ட தாழ்த்துக்கிற சகல துதி கண்ண மகிமை எல்லாவற்றும் ஒருவர் கேர் எடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென்.